மகாலட்சுமி பிரபஞ்சத்தின் தாய். அவள் எல்லோரிடமும் அதிக அக்கறை காட்டுபவள். ஒரு குழந்தை பசியுடன் இருப்பதை அவளால் பார்க்க முடியாது. அவள் அனைத்து உயிரினங்களுக்கும் தாய். நம் அம்மாக்களைப் போலவே அவளும் மிகவும் அன்பானவள். அவள் அனைவரையும் கவனித்துக் கொள்கிறாள். நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுவதில்லை, ஆனால் அவர் உங்களை மிகவும் கவனித்துக் கொள்கிறாள். ஆனால் நாம் பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். விஷ்ணுவின் சிறந்த பக்தரான துரு விஷ்ணுவை காண சென்றபோது அவர் விஷ்ணுவை காண தியானம் செய்தார். முனிவர்களுக்கு கூட அந்த தபசியம் மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் அந்த 5 வயது சிறுவன் தன் பகவான் விஷ்ணுவை பார்ப்பதற்காகவே அனைத்து தபசியங்களையும் செய்தான். அவன் பல மாதங்கள் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை. அதனால் மாதா லட்சுமி அவனுக்காக வருத்தப்பட்டாள். ஒரு குழந்தை பசியுடன் இருப்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. அவள் அவனுக்கு உணவு அனுப்பினாள். ஆனால் துரு பிடிவாதமாக இருந்தான். அவன் உணவு எதுவும் சாப்பிடவில்லை. லட்சுமியால் அவனது வலியை பார்க்க முடியவில்லை. பல முறை அவள் அவனுக்கு உதவி செய்தாள். ஆனால் துரு தியானத்தில் இருந்தான். பின்னர் விஷ்ணு பகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். ஏனெனில் துருவன் நிறைய தியானம் செய்தான். அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அவனுடைய சக்தி வாய்ந்த தவத்தால் உலகம் முழுவதும் அழிய போகிறது. ஆனால் அனைவரையும் காப்பவர் மகாவிஷ்ணு. இந்த குழந்தையின் தியானத்தை நிறுத்தி அவருக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும். இதனால் உலகம் முழுவதும் பாதுகாக்கப்படும். அதனால் துருவுக்கு தரிசனம் கொடுத்தார். 5 வயது பையனாக இருந்த அந்த பெரிய பையன் இன்று ஒரு நட்சத்திரம். துருதாரா, ஆங்கிலத்தில் போல் ஸ்டார், பிரகாசமான நட்சத்திரம். பகவான் விஷ்ணு தனது வாழ்க்கைக்கு பிறகு துரு ஒரு நட்சத்திரமாக மாறுவார் என்று கூறினார். இன்று அதை துருப நட்சத்திரம் அல்லது போல் ஸ்டார் என்று அழைக்கிறோம். ஏனெனில் அவர் தனது பணியில் பிடிவாதமாக இருந்தார். அதனால் துரு எவ்வளவு வலியை அனுபவித்தாரோ அந்த அளவுக்கு லட்சுமி தனது வலியை அனுபவித்தார். பிரகலாதன் எவ்வளவு பெரிய விஷ்ணு பக்தன் என்பது நமக்கு தெரியும். அவர் அனுபவித்த வலியை விட இன்னும் அதிகமான வலியை லட்சுமி அனுபவித்தாள். ஏனென்றால் அவள் ஜெகத் ஜனனி, பிரபஞ்சத்தின் தாய். ஆம், சில சமயங்களில் நாம் அதர்மத்தின் பாதையில் சென்றால் அவள் நம் மீது கோபப்படுவாள். நாம் தவறு செய்யும் போது நம் தாய்மார்கள் நம் மீது கோபம் கொள்வது போல. ஆனால் அவள் எப்போதும் நம்மை நேசிப்பாள். நம் தாய்மார்களைப் போலவே அன்னை லட்சுமி எப்பொழுதும் நம்மை நேசிப்பவள். ஆனால் நாம் அதர்மியாக இருந்தால் அவள் நம்மை தண்டிப்பாள். நமது தாய் தந்தையர் லட்சுமி நாராயணன் வடிவங்கள். எனவே அவர்களை கட்டாயமாக மதிக்க வேண்டும். பெண்களை அவமரியாதை செய்தால் அன்னை லட்சுமி நம் மீது கோபமாக இருக்கலாம். எல்லா பெண்களிலும் லட்சுமி இருப்பது போல எல்லா பெண்களும் லட்சுமியின் வடிவங்களே. எனவே அவர்களை மதிக்கவும். மனைவி தன் கணவனை தொந்தரவு செய்தால் அல்லது கணவன் தன் மனைவியை தொந்தரவு செய்தால் லட்சுமி கோபப்படலாம். எனவே தர்மத்தின் வழியை மட்டும் பின்பற்றுங்கள், அன்பை பரப்புங்கள். பெண்களை மதித்தால் அன்னை லட்சுமி நம் மீது கோபப்பட மாட்டாள். கடின உழைப்பு செய்யுங்கள். பிறகு அவள் எப்பொழுதும் நமக்கு செல்வத்தை அருள்வாள்.